வணக்கம். வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு வந்துட்டு நமக்கு அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிசைன் வந்து பெரிய டிசைனாக போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ எப்படின்றத பார்க்கலாம். அதே சேம் செயின் ஸ்டிச்சு தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம 2 கோடு போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி முதல்ல 2 கோடு போட்டுக்கிட்டு அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வருவோம். ஆனால் இதில் கீழே வராமல் மேலேயே லாக் பண்ணணும். மேலே ஒரு லாக்கு, ஓகேங்களா? கீழே வந்துட்டு கீழே ஒரு லாக்கு, அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இதை நம்ம கிராஸாகவும் போடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போடுறத முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிராஸாக போடுறதையும் உங்களுக்கு எப்படின்றது சொல்கிறேன். த்ரெட்டு ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, துணியில் சுருக்கம் விழும். கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குதா, கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டும் போடுங்க. சரிங்களா? மேலேயும் லாக் பண்ணணும், கீழேயும் லாக் பண்ணணும். எப்படி போடணுன்றது பார்த்துட்டிங்க. சரிங்களா? இதையே வந்து கிராஸாக நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இதை போட்டுட்டு எப்போதுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கார்னரில் ஓரத்தில் செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க, செயின் ஸ்டிச் கொடுங்க. சரிங்களா? நாட் போட்டுட்டேன். இப்போ ஃப்ளாட்டாக எப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து ஃப்ளவரில் போடும்போது இந்த லீஃபுக்கெலாம் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி கிராஸாக போடணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. இதே சேம் தான் த்ரெட் ஒர்க்காக நம்ம அட்வான்ஸ் லெவலில் போடுவோம். கிராஸாக ஒரு செயின் கொடுத்து லாக் பண்ணி திரும்ப ரிட்டன் கீழே வரணும். கீழேயும் அதே மாதிரி லாக் பண்ணிட்டு தான் நம்ம திருப்பணும். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு ஃப்ளவர்லேயும் லீஃப்லேயும் எப்படி போடணும் அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சரி பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து எப்படி ஃப்ளவர் போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நான் அந்த ஓரத்தில் வந்து நான் நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அவுட்லைனாக முதல்ல என்ன பண்ணுறேன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை போட போகிறேன். டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கர்வியாக இருந்ததுன்னா அதில் வந்து செயின் வந்து சின்னதாக போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். செயின் லென்த்தாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும் ஒழிஞ்சு அந்த கர்வி கிடைக்காது. அப்படின்றதுனால அதை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா?
இப்போ இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் வெளியிலையும், அதாவது இந்த அவுட்டரு மேலே அவுட்டர் அப்படி போடணும். சரிங்களா? மேலே போயிட்டு இங்கே ஒரு கீழே, அதாவது கீழே கொடுத்து நம்ம லாக் பண்ணுறது அந்த செயினுக்கும் மேலே. புரியுதுங்களா? 2 லைன் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். செயினுக்கும் கீழே செயின் முடிச்சுட்டு மேலே லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு ரிட்டன் கீழே வந்து அந்த செயினுடைய அடுத்த எட்ஜில் லாக் பண்ணுறோம். நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தும் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு போடலாம். இல்லைன்னா கிராஸாக அது மாதிரி இதழ் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்படியும் நம்ம இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்தோம் போடலாம். சரிங்களா? இப்போ அது நம்ம திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவுட்லைன் வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பும் கிடையாது. சரிங்களா? இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படிங்கிறது புரியுதுங்களா? 2 இதழ் நான் போட்டு காமிக்கிறேன். மீதி 3 இதழும் நீங்களே போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. லீஃபும் போட்டு காமிச்சிட்றேன். இதுமாரி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா, நாட்டு விழுந்துருச்சுன்னா நம்ம திரும்ப அங்கே அந்த இடத்துல ஒரு செயின் ஊசியை த்ரெட்டை எடுத்து திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு திரும்ப முடிச்சு போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணுங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கொண்டு வந்துடணும். இப்போ இந்த செயினில் வந்து வெளில வந்து லாக் பண்ணக்கூடாது. நமக்கு இதழ் வந்து என்ன அந்த கர்வி வருதில்ல அந்த இடத்துல, அப்போ நீ இதிலையே லாக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும், ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அவ்வளோதான். த்ரெட்டு இது மாதிரி பிஞ்சிடுச்சுன்னா நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த த்ரெட்டை அடியில் இழுத்து விட்டுக்கணும். கட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். சரிங்களா? அதுக்காக தான் ஒரு செயின் கொடுத்து அதுக்கு மேலே போட சொல்கிறேன். இது ஒரு தனி லுக்காக தெரியும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் வந்து இந்த இதழை வந்து நான் இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், இப்படி கிராஸ் கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்தது அதே மாதிரியே கொண்டு போகணும். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். திடீர்னு அப்புறம் இங்கே ஆரம்பித்து இந்த இதழை இப்படி முடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த கண்டினியூஷன் அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அழகாக வரும். சரிங்களா? அதுமாரி போடுங்க. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தேன், இப்போ இங்கே ஆரம்பித்தேன் அப்படின்றதுனால அடுத்ததோடைய கண்டினியூஷன் இதிலேருந்து ஆரம்பிக்கணும். இதிலேருந்து ஆரம்பித்து அழகாக அந்த கிராஸ் அழகாக கொண்டு வரணும். திரும்ப இங்கேருந்து, அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். அந்த இதழ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு தனி லுக்காக தெரியும்.
சரிங்களா? இதையே நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வச்சும் நம்ம போடலாம். ஏற்கனவே வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளவர் போட்டிருப்பீங்க சென்டர் பாயிண்ட் வச்சு. ஏன்னா சில பேருக்கு இந்த கிராஸ் போடும்போது கரெக்டான போட தெரியாது அப்படின்றதுனால சென்டர் பாயிண்ட் வச்சு எடுத்திங்கன்னா இங்கேயும் அப்படியே ஸ்ட்ரைட் கோடாக வந்துடும், இந்த சைடும் ஸ்ட்ரைட் கோடாக வந்துடும் அப்படின்றதுக்காக நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரியும் நீங்கள் இதை போடலாம். சரிங்களா? இப்போ நான் இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இந்த மாடல்லையும் போடுங்க, இன்னொரு ஃப்ளவர் இதே மாதிரி ஒரு 4 இதழ் உள்ள பூ நான் சென்டர் பாயிண்ட் வச்சு போட சொன்னேன், அது மாதிரியும் ஒரு ஃப்ளவர் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. அப்போ நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ப்ளவுஸில் போடும்போது பிழை இல்லாமல் வரும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஐயோ எப்படி போடுவோமோ, கரெக்டாக போட்டுருவோமா, இது கரெக்டாக வருமா அப்படின்றத டவுட் இருந்தபடியே இருக்கும். இப்போயே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயம் இருக்காது. அதே சேம் தான், அங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த இதழையும் போட்டு காமிக்கிறேன். செயின் வந்து செயினுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், லாக் பண்ணுறது தான் செயினை தாண்டி இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது 2 இதழ் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். மீதியை வந்து என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரியே போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் லீஃப் எப்படி போடணுன்றது போட்டு காமிக்கிறேன். முதல்ல செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. இப்போ நம்ம லீஃப் இதழுக்கு எப்படி பெட்டல்ஸுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரியே. சரிங்களா? குட்டி லாக் பண்ணி தான் திருப்பணும், அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப் நோட்டானது கிடைக்கும். செயின் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிராஸாக போடுற அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. சரிங்களா? செயினுக்கு மேலே போய் லாக் பண்ணி கீழே கொண்டு வரேன். இன்னும் நல்லா கிராஸாக போட்டிங்கன்னா அந்த லீஃப் வந்து அழகாக கிடைக்கும். லூஸ் கொடுத்துக்குங்க, த்ரெட்டில் டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. லீஃப் இதில் வந்து சின்னதாக கூட நம்ம போட்டுக்கலாம், பெருசாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன லீஃபாக கூட நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துக்குவோம். இதோட லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது. நாட்டு போட்டுக்கோங்க.
இப்போ நான் போட்டிருக்க ஃப்ளவர் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டு பார்க்குறீங்க. இதில் 4 இதழ் போட்டிருக்கேன் பாருங்கள். சென்டரில் அந்த நடுவுலையும் வந்து நான் அந்த ப்ளூ கலரே கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளூ கலர் கொடுக்க வேண்டாம், எல்லோ கலர் கொடுத்துக்குங்க, இல்லைனா ரெட் கலர் கொடுக்கலாம். சரிங்களா? கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதில் வந்து ப்ளூ கொடுக்குறீங்கன்னா உள்ளே வந்து ரெட்டு இல்லைனா எல்லோ கான்ட்ராஸ்ட் கலராக கொடுங்க. லீஃபு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. நன்றி, வணக்கம்.